நாமும் மார்ச் 4ஆம் தேதி கூறியதை இன்று கிட்டத்தட்ட அதே 4ஆம் தேதியில் அவரும் கூறியிருக்கின்றார். ஆனால் திகதி ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன், அமைச்சரவை பேச்சாளர், செய்திகளுக்கு அப்பால் 3 தளங்களில் பேசப்பட்ட விடயங்கள், செய்திகளுக்கு அப்பால் கூறப்பட்ட அதே கருத்தை அதன் அர்த்தம் சற்று மாறுபட்ட விதத்திலே அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார். நீதிபதி இளஞ்செழியன் இலங்கையின் மிக முக்கியமான ஒரு நீதிபதி ஆவார். அவர் சர்ச்சைக்குரிய பல்வேறு வழக்கு விசாரணைகளில் சரியான தீர்ப்புகளை வழங்கி தனது நட்பெயரை நிலைநாட்டியவர். எனினும் அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படவில்லை. அது தொடர்பில் அவர் மிக மன வருத்தத்துடன் தகவல் வெளியிட்டிருந்தார். தமக்கு சேவை நீடிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர் வருந்தியுள்ளார். இதேவேளை மற்றொரு நீதிபதியான முகமது லாபர் இற்கும் இவ்வாறே பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. ஏன் இவர்கள் இருவருக்கும் பதவி உயர்வு அல்லது சேவை நீடிப்பு வழங்கப்படவில்லை? இந்த இருவரும் மிகவும் பாரதூரமான வழக்குகளை விசாரித்து நீதியை வழங்கியவர்கள். அவர்களுக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்படாததற்கான காரணம் என்ன? இந்த இருவரும் சிறந்த நீதிபதிகள், அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. சிறந்த சேவையை வழங்கியுள்ளார்கள். எனினும் நீதித்துறையில் வெற்றிடம் நிரப்புவது, சேவை நீடிப்பு வழங்குவது என்பது ஒரு முறைமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. விசேட காரணங்களினால் அவர்களது சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை. ஏற்கனவே சேவை நீடிப்புக்காக அல்லது பதவி உயர்வுகளுக்காக காத்திருக்கும் நீதி சேவையைச் சேர்ந்த ஏனையவர்களுக்கு அநீதி இழைக்காத வகையில் நடைமுறைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவற்றில் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு அதிகாரியையும் பாதிக்கக்கூடிய வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தத்திலே இலங்கையின் நீதித்துறை என்பது சுயாதீனமான ஒரு துறையாக இருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன் அவர்களும் அதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். இலங்கை நீதித்துறை வரலாற்றிலே பலர் கூறுவார்கள், இவ்வாறு கூறினால் நீங்கள் உள்ளக விசாரணையை ஆதரிக்கிறீர்களா என்று பின்னூட்டத்திலே கேட்பார்கள். அது வேறு ஒரு விதம். ஆனால் நீதித்துறையிலும் சுயாதீனத்தன்மை என்பது இலங்கையில் முழுமையாக பேணப்படுவதாகவே எல்லாரும் கூறிக்கொள்கிறார்கள். ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி கூட அதே கருத்தை தான் கூறியிருக்கின்றார்.